ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னியோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஸ்டமருக்கு எப்படி அயர்ன் பண்ணி தர போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ப்ளவுஸ் எப்போவுமே லைனிங் சைடு அயர்ன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரிஜினல் சைடு அயர்ன் பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம், இல்லை லேஸ் வச்சுருப்போம், ஏதோ பேட்ச் ஒர்க் பண்ணியிருப்போம், அது மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே லைனிங் சைடு அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணும்போது இந்த ஷோல்டர் கிளாத் இருக்குது இல்லைங்களா, அது பேக் சைடு திருப்பி விடணும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பேக் சைடில் தான் திருப்பி விடுவோம். இப்போவும் நம்ம பேக் சைட்லேயே திருப்பி விட்டுறணும். பண்ணிவிட்டு பேக் வச்சு இப்படி அயர்ன் பண்ணுங்கள். எப்போவுமே அயர்ன் பண்ணும்போது ஹீட் கம்மியாகவே வைங்க. ஏன்னா சில்க் காட்டன் எல்லாம் இருந்ததுன்னா, பட்டு சாரியெல்லாம் இருந்ததுன்னா கன்ஃபார்மாக அது மெல்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் டிம்மாகவே வச்சுக்கோங்க. ஹீட்டு ரொம்ப சூடு வேண்டாம். காட்டன் இருந்தால் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ சூடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் இந்த ப்ளிட்டு ஹிப் சைடில் நம்ம கழுத்து பார்க்குற மாதிரி திருப்பி விட்டு ஒரு அயன் அங்கே பண்ணிடுங்க. அப்போ நம்ம ஹிப் ஷேப் பர்ஃபெக்டாக நீட்டாக நிற்கும். பாருங்கள், ஷோல்டரும் பேக் சைடில் திருப்பிடுங்க. நான் எந்த மாதிரி பண்ணுவேனோ அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வேறு மாதிரி பண்ணுற ஐடியா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பேக்கில் எல்லாருக்குமே சென்டரில் ஒரு கோடு விழுந்திருக்கும். கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். அந்த கோடு மட்டும் நம்ம தனியாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ப்ளைன் ப்ளவுஸுங்கிறதால நான் மேல் பக்கமாக அயர்ன் பண்ணுறேன். பேட்ச் ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ள லைனிங் சைடே அயர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து சைடு இப்படி பர்ஃபெக்டாக எடுத்து வச்சு அங்கே ஒரு அயர்ன் பண்ணிடலாம். ரெண்டு சைடும் ஈவனாக இந்த மாதிரி அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா நம்ம பேக்குக்கு அலோன்ஸ் கொடுத்ததும் ஃப்ரண்ட்டுக்கு அலோன்ஸ் கொடுத்ததும் எவ்வளவோ அது பர்ஃபெக்டாக அப்படியே நிற்கும். இந்த மாதிரி இந்த சைடும் எடுத்து வச்சு ஒரு அயர்ன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பேக் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த சென்டர் கோடு எடுத்து விட்டுருங்க. தேர்ட் ஒன் நம்ம சைட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கு தனித்தனியாக எடுத்து வச்சு அயர்ன் பண்ணிடலாம். ப்ளைன் ப்ளவுஸுங்கிறதால நான் இப்படியே பண்ணுறேன். நீங்கள் லைனிங் சைடு எடுத்து வச்சு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு பாட்டம் பண்ணிக்கலாம். அந்த வி ஷேப் அழகாக அப்படியே நிற்கும். இந்த ப்ளவுஸில் நான் லைட் வி தான் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் சென்டர் கோடு இருக்கு இல்லைங்களா, அது ஸ்ட்ரைட்டாக எடுத்து வச்சுட்டு அந்த ஷேப் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அயர்ன் பண்ணிடுங்க. காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த கோடு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அயர்ன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் லைட்டாக ஆம்ஹோல் நம்ம குடச்சி எடுத்துருப்போம். அது ஃப்ரண்ட்டில் வச்சு தான் நீங்கள் ஆவரேஜாக அயர்ன் பண்ணணும். இப்போ இந்த ஸ்லீவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேக் நார்மலாக இப்படி வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு இது பேக் சைடு. இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் இழுத்து வச்சு கரெக்டாக இந்த ஷேப்பு அயர்ன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அப்போ தான் நம்ம குடச்ச ஷேப் பர்ஃபெக்டாக நின்றுடும். அவ்வளோதான், ஸ்லீவ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு நார்மலாக 2 சைடும் எடுத்து வச்சு ஃபஸ்ட் அயர்ன் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்தால். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். பாருங்கள், இது 2 சைடும் நார்மலாக ஃப்ரண்ட்டு அயர்ன் பண்ணிடுங்க. இப்போ சொல்கிற டிப்ஸு தான் கண்டிப்பாக தேவையான டிப்ஸு. இந்த ப்ளிட் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பிடிக்கிற ப்ளிட்டு அது மட்டும் கரெக்டாக சென்டர் எடுத்து வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி அயர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கஃபோட ஷார்ப் அப்படியே கரெக்டாக நிற்கும். இந்த ப்ளவுஸில் நான் லைட் ஷார்ப்பு தான் வச்சுருக்கேன். அதனால் இதில் லைட் பஃப் காட்டும். உங்களுக்கு இன்னும் ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு இந்த அயர்ன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷார்ப்பாக கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ கேட்குறாங்களோ அந்த அளவு பர்ஃபெக்டாக அவங்களுக்கு போட்டாங்கன்னா எடுத்து காட்டும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அயர்ன் பண்ணி கொடுத்தீங்கன்னா கஃப் ரொம்ப விசிபிளாக சூப்பராக இருக்கும். கஸ்டமர்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு மெத்தடு. நெக்ஸ்ட்டு மடிக்கிறது தான். பாருங்கள், ஷார்ப் எப்படி இருக்குதுன்னு காட்டுறவங்களுக்கு பாருங்கள். அது நீட்டாக அழகாக கஃப் தூக்கி நம்மளுக்கு காமிச்சிடும். அவ்வளோதான். நான் எப்போவுமே ஃப்ரண்ட்டு மேலே வர மாதிரி மடிப்பேன். சில பேர்
ஃப்ரண்ட் உள்ளே போகிற மாதிரி மடிப்பாங்க. நான் ஏன் அப்படி மடிக்கிறேன் அப்படின்னா, இந்த கஃபோட அயன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஷார்ப்னஸ் வந்து அப்படியே நிற்கும். அதனால் நான் அப்படி அயன் பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் ஓகே தான். இந்த பட்டியும் வந்து கன்ஃபார்மாக சென்டர் பட்டி அயன் பண்ணணும்னு இல்லை. ரொம்ப சுருக்கு இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம வைக்கும் போதே காட்டன் வைக்கிறதால பர்ஃபெக்டாக நின்றுடும். இப்போ எப்படி மடிக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். எடுத்து வச்சு நல்லா பட்டி வேணும்னா அயன் பண்ணலாம், இல்லாட்டி தேவையில்லை, அது உங்கள் இஷ்டம்தான். இது நாலாக வந்து மடிச்சிருங்க. பாட்டம் வந்து கரெக்டாக இப்படி நாலாக சென்டர் பிடிச்சி வச்சிங்கன்னா இப்போ நீங்கள் எல்லா பார்ட்ஸும் தனித்தனி அயன் பண்ணாதால எல்லாமே பர்ஃபெக்டாக நிற்கும். கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ரோப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரோப் அயன் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம பெல் வச்சுருப்போம், இல்லை பீட் வச்சுருப்போம். அந்த பெல் வந்து ஷார்ப்னஸ் அப்படியே இருக்கணுங்கிறதால நீங்கள் வந்து அயன் பண்ண வேண்டியதில்லை. உள்ளே மட்டும் எடுத்து வச்சுருங்க. ஒரு வாஷ்க்கு அப்புறம் வந்து கஸ்டமர் வந்து அயன் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் மடிச்சுட்டு இப்படி மடித்து வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.